Hello friends and subscribers, welcome to Success Prediction YouTube channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம்ஸும் நம்ம அதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டீமில் இருந்து நீங்கள் 1 or 2 பிளேயர்ஸ் உங்கள் மைண்ட் செட்டுக்கு தகுந்தபடி சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் நம்மளால் அடிக்க முடியும். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோக்குள்ளே போகலாம். Big Bash League 2021 to 2022 மேட்ச் நம்பர் 3 அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகட்ஸ் டீமான ஒரு மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் 7 டிசம்பர் 2021 மதியம் 1:45 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா டாக்லேண்ட் ஸ்டேடியம் மெல்போர்ன், அங்கே இருக்கிற இந்த டாக்லேண்ட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பிச்சோட ஆவரேஜ்னு சொல்லி பார்த்தோன்னா 160+ ரன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் வந்து ஆல்ரெடி ஐ ஸ்கோராக நம்ம சொல்லக்கூடிய ஸ்கோர்னா 222க்கு 4. அது வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸ் தான் ஆல்ரெடி இதே பிச்சில் வந்து இந்த டார்கெட்டை ஐ ஸ்கோர் டார்கெட்டை வச்சதும் அவங்க தான். அதே சமயம் 57க்கு 10 இந்த டார்கெட்டை வச்சதும் லோ ஸ்கோர் டார்கெட்டை வச்சதும் மெல்போர்ன் ரெனகட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஆல்ரெடி இந்த கிரவுண்டை வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸோட ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லியும் நம்ம சொல்கிறாங்க, வெளியவும் சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து 65% பேசர்ஸ்க்கும் 35% ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளே அண்ட் தென் டெத்தில் வந்து பேசர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, நல்லா டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் மிடில் வந்து ஸ்மார்ட்டான ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த கிரவுண்டில் பர்டிகுலராக இந்த கிரவுண்டில் வந்து மொத்தம் 44 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 44 மேட்ச்சில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க வந்து 20 டைம் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் தென் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 24 டைம் ஜெயிச்சிருக்காங்க. இது இந்த பிச்சோட ரெக்கார்ட்ஸு. சரி, ஓகே, இதான் இந்த ஸ்டாட்ச் வந்து இருக்கட்டும். பட் வந்து நம்ம அந்த பவுலிங் டாஸ் ஜெயிக்கிறவங்க பவுலிங் எடுப்பாங்க, பவுலிங் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தான் ஜெயிக்கும், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தான் ஜெயிக்கும்னு சொல்லி நம்ம இந்த மேட்ச்சுக்கு குறிப்பாக சொல்லிட முடியாது. அந்த நாளைக்கு அந்த மேட்ச்சில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமு, நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தப்பிச்சு எப்படி ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஜோனுக்குள்ளே வரம்படியாச்சும் ஒரு டீமை மேக் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ 2 டீமுக்கான ஒரு 11 செட்டப்னு சொல்லிட்டு நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்தால் நம்மளால் கிராண்ட் லீக் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் நம்ம சொல்லுவோம். நல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கவனிங்க. ஓகே, அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் வேத்தர்லேண்ட், பிலிப் சால்ட், ரெனோ ஷா, அலெக்ஸ் கேரி, ஜான் வெல்ஸ் ஆர் கிப்சன். ஸோ ஜான் வெல்ஸுக்கு பதிலாக கிப்சன் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரஷித் கான், ஜார்ஜ் காட்டன், வெஸ் சாகர், பீட்டர் சிடில், டேனியல் வாரால், ஃபவாத் அகமத். அண்ட் தென் மெல்போர்ன் ரெனகட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷான் மார்ஷ், ஆரோன் ஃபின்ச், நிக் மேடிசன், சாம் ஹார்ப்பர், ஜாக் ஃப்ரேசர், மேக்ஸின் ஹார்வே, முகமது நபி, ஜாக் பிரெஸ்ட்விச், வில் சதர்லேண்ட், கெயின் ரிச்சர்ட்சன், ஜாஸ் லாலர். இது வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ நம்ம கிராண்ட் லீக் எந்த மாதிரி ஒரு விதத்தில் போகலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம நியூட்ரலில் தான் போய் ஆகணும். ஏன்னா கரண்ட்டாக வந்து இப்போ தான் ஒரு 2 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியன் பிச்சில் ஆடிருக்காங்க. 2 மேட்சுமே டிஃப்ரெண்ட் வேல போயிருக்கு. ஸோ இந்த மேட்ச்க்கும் நம்ம வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலையும் சேஃபான வேலையும் போனால் கிராண்ட் லீக்கை வின் பண்ண முடியும். சரி, ஓகே, பிளேயர்ஸ் எப்படி சூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ வந்து முதல்ல அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் வராங்கன்னு நம்ம வச்சுப்போம். அதாவது டாஸ் இவங்க வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை இவங்க வின் பண்ணி பவுலிங் எடுக்கிறாங்களோ, ஏதோ சம்திங் ஹேப்பன். ஆனால் வந்து அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பேட்டிங் வராங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஜாக் வேத்தர்லேண்ட், பிலிப் சால்ட் 2 பேருமே வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே குறிப்பாக சொல்லணும்னா 2 பேருமே இந்த பிச்சில் நல்ல ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிலிப் சால்ட் கிட்டேருந்து ஒரு 20+ ரன் நம்ம நாளைக்கான மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஜாக் வேத்தர்லேண்ட் கிட்டேருந்தும் அந்த 25+ ரன் நம்ம நாளைக்கான மேட்ச்சில் அவங்க கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபஸ்ட் பேட்டிங் வந்துட்டாங்கன்னா. இவங்க 2 பேர்த்துலேருந்து எனி ஒன் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படி ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக 50+ ரன் அவங்க அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இந்த 2 பேர்த்துலேருந்து யாருன்னா ஒருத்தருக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா வேத்தர்லேண்ட், பிலிப் சால்ட் ஆர் வேத்தர்லேண்ட் 2 பேர்த்தில் வந்து யார் சேஃபாக இருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேத்தர்லேண்ட். அதர்வைஸ் 2 பேரையும் கொண்டு போகிறதும் ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் மேக் ரென்ஷாவ், அலெக்ஸ் கேரி, இது வந்து 1 down 2 downல ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அலெக்ஸ் கேரி வந்து டீமோட கேப்டன் அண்ட் தென் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. இந்த கேட்ச், ஸ்டெம்பிங், ரன் அவுட் இதுலேயே குறிப்பிட்ட பாயிண்ட் அவர் வந்துருவார்.
ஒரு நல்ல ஒரு சேஃபான பிக்குமா இருப்பார். அதே சமயம் பேட்டிங்கில் வந்தாலும் அலெக்ஸ் கேரி கிட்ட இருந்து அந்த 20+ ரன்னை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அலெக்ஸ் கேரி ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். அண்ட் ரெனோ ஷாவை பொறுத்த வரைக்கும் இயர்லியாக டாப்பில் ஒரு விக்கெட் பவர் பிளேலேயே போயிடுச்சுன்னா 1-down பொசிஷனில் வருவார். அப்படி அவர் டாப்பில் ஒரு விக்கெட் போய் அவர் 1-down வந்தார்னா அவர்கிட்ட இருந்து அந்த 25+ ரன்னை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரெனோ ஷாக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன். அப்புறம் ஜான் வெல் ஆர் கிப்சன், 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனால் ஜான் வெல், கிப்சன் இவங்க 2 பேர்த்துல எனிவன் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி 2 பேர்த்துல எனிவன் ப்ளே பண்ணாங்கன்னா கிப்சன் இருந்தாருன்னா கிப்சன் ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்ட்லேயும் சரி, இந்த மெல்போர்ன் ரெனகட்ஸ்க்கு எதிராகவும் சரி கிப்சன் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ கிப்சன் இருந்தாருன்னா கிப்சனை நம்ம கொண்டு போகிறது ஒரு சேஃபரான ஆப்ஷனாகவுமே இருக்கும். அந்த ரஷீத் கான், ஜார்ஜ் காட்டன், வெப் சாகர், சைடில், ஓவரால், ஃபவாத் அகமத், இது வந்து இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன்ஸ். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர் வந்து ரஷீத் கானுக்கு போயிருப்பாங்க. ரஷீத் கானுக்கு நம்ம போகிறதுமே ஒரு நல்ல ஒரு சேஃபான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ ரஷீத் கான் ஒன்று. அண்ட் தென் ஜார்ஜ் காட்டனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்சிபியில் இருந்தார். அவர் ப்ளே பண்ண சில மேட்சஸ்லையும் 1 or 2 விக்கெட்ஸ் அவர் எடுக்கிறார். ஸோ ஜார்ஜ் காட்டனை நம்ம 50-50 சான்சஸில் பயன்படுத்திக்கலாம். அண்ட் தென் வெப் சாகர், பீட்டர் சிடில், இவங்க 2 பேரும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 3 விக்கெட்ஸ் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. இவங்களுக்கான ட்ராக் ஆகிடுச்சுன்னா 3 விக்கெட்ஸ் இவங்க எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதர்வைஸ் இவங்க 2 பேர்த்துக்கிட்டேருந்து இதில் யாரா ஒருத்தர் 2 விக்கெட் எடுக்கலாம், அப்படின்னா 1 விக்கெட் எடுக்கலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இவங்க 2 பேர் சேர்த்து ஒரு 3 விக்கெட்ஸ் to 4 விக்கெட்ஸ் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இந்த 2 பிளேயர்ஸ்க்கு நாளைக்கான மேட்ச்சில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களை பயன்படுத்திக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தோணுச்சுன்னா 50-50 சான்சஸில் பயன்படுத்திக்கோங்க. எப்படின்னா ஒரு ஆள் கொண்டு போங்க. அந்த ஓகே, இது வந்து அட்லைட்ஸ் டைகர்ஸோட ஒரு சின்ன இது. இப்போ மெல்போர்ன் ரெனகட்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஷான் மார்ஷ், ஆரோன் ஃபின்ச் 2 பேருமே வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. குறிப்பாக ஆரோன் ஃபின்ச் வந்து நல்ல பிளேயர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பர்டிகுலராக அவருக்கு வந்து என்னென்னு தெரியல, ஓப்பனிங்கில் வர கொஞ்சம் சில மேட்சஸ் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ மெல்போர்ன் இந்த ரெனகட்ஸ் இந்த டீமில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. எதுக்காக இருந்தாலும் நம்ம ஆரோன் ஃபின்ச்சை நாளைக்கான மேட்ச்சில் 50-50 சான்சஸில் பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் நல்லது. இது கொஞ்சம் ரிஸ்க்கான மூவ் தான். பட் ஆனால் 80% ஆஃப் பீப்புள் வந்து ஆரோன் ஃபின்ச்சை ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு 5 டீம் போடுறோன்னா அதில் ஒரு ரிஸ்க்காக ஒரு 1 or 2 டீம்ஸில் அவரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுத்தாலும் நம்மளால கொஞ்சம் கிராண்ட் லீக் அடிக்க முடியும். ஸோ 2 டீம்ஸில் அவரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு பாருங்கள். ஓகே, அவர் ஆறத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 50-50 சான்சஸ்லன்னு சொல்கிறேன், பார்த்துப்போம். அண்ட் தென் ஷான் மார்ஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஓப்பனிங்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் அவர் 1-downல வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா லைன் அப்ஸ் விட்டால் தான் நமக்கு எந்த பிளேயர் இருக்காங்கன்றது தெரியும். ஸோ நம்ம அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் அந்த டீம் கொடுக்கும்போது நம்ம திருத்திப்போம். அண்ட் தென் ஷான் மார்ஷ் இருந்தாருன்னா ஷான் மார்ஷும் ஒரு பிக்கு, மஸ்ட் பிக்கு. நீங்கள் ஒரு டீமில் ஆரோன் ஃபின்ச்சை வச்சு எடுக்கிற டீமில் டாப்பில் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகலாம். அண்ட் தென் ஷான் மார்ஷ் 1 or 2 டீம்ஸில் ஷான் மார்ஷை கொண்டு போயிட்டு ஆரோன் ஃபின்ச்சை நீங்கள் ட்ராப் பண்ணலாம். நிக் மேடிசன், ஷாம் ஆப்பர், ஜாக் ஃப்ரேசர், இவங்க 3 பேர்த்த யார் சேஃபான ஆப்ஷன் கேட்டிங்கன்னா நிக் மேடிசனை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 160+ ஆடிட்டாங்கன்னா அது ஒரு 5 விக்கெட் அல்லது 6 விக்கெட் விட்டு லூஸ் பண்ணி இந்த ஸ்கோர் அடிக்கிறாங்க. ஸோ அப்போ இன்சைட் பேட்டிங்கில் யார் ஆடுவான்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பவுலிங்ஸ் ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஷான் மார்ஷ். ஓகே, நிக் மேடிசனை பொறுத்த மட்டும் இவருக்கு இருந்த இங்கே ரெனோ ஷா இருக்கார்ல, இவருக்கு இருக்கிற அதே ஆப்ஷன் தான் அவருக்கும். டாப்பில் ஒரு விக்கெட் இயர்லியாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நிக் மேடிசன் கிட்டேருந்து நம்ம ஒரு 30+ ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆரோன் ஃபின்ச்சை மிஸ் பண்ணி போடுறீங்களே, அந்த டீமில் நிக் மேடிசனை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அந்த சாம் ஹாப்பர், ஃப்ராசர், இவங்க 2 பேர்த்துக்குமே சேம் ஆப்ஷன் தான். வந்துட்டாங்கன்னா குயிக்காக அந்த 15-20 ரன் குயிக்காக ஆடிடுவாங்க. இவங்கள 2 பேர்த்தில் எனி ஒன் சேஃபாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஷாம் ஹாப்பர் இருப்பார். ஸோ இவரை மிஸ் பண்ணி கிராண்ட் லீக் மிஸ் ஆயிடுச்சுன்னு வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ஒரு ரீசனால ஷாம் ஹாப்பரை நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அதர்வைஸ் ஜாக் ஃப்ரேசர் கூட நீங்கள் கொண்டு போய்க்கலாம். 2 பேர்த்துக்குமே இந்த ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ இந்த டார்கெட் இந்த 160 இவங்க வந்து ஒரு 6 விக்கெட் விட்டு லூஸ் பண்ணுறாங்க நம்ம வச்சுப்போம். இந்த சைட்லேருந்து யார் விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா முகமது நபி 1, கேன் ரிச்சர்ட்சன் 1, அண்ட் தென் ஓகே இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நடந்த மேட்சஸில் இவங்க 2 பேரும் 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க அலைட்ஸ் டைகர்ஸை. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். கேன் ரிச்சர்ட்சனும்
முகமது நபியும் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. அண்ட் தென் லேலர் சுத்தர்லேண்ட் 2 பேர்த்தையும் 50-50 சான்சஸில் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நமக்கு இவர் ஒருத்தர் ஆகிட்டாரு, இவங்க ஒருத்தர் ஆகிட்டாங்க. சுத்தர்லேண்ட் லேலர் இவங்க 2 பேர்த்துலேருந்து எனி ஒன்று ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து 3 பவுலர்ஸோட போயிருக்கோம். அண்ட் தென் இந்த 6 விக்கெட்டை பை சான்ஸ் 2-2-2 கவர் பண்ணாலும் கவர் பண்ணலாம். இந்த 3 பவுலர்ஸு நமக்கு போதுமானது. அண்ட் தென் இங்கே நம்ம பவுலர்ஸ் சூஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே இந்த வெஸ்ட் அண்ட் சைடில் இந்த 2 பேர்த்த கொண்டு போயிட்டு இங்கேருந்து இங்கே 1 2 3 இங்கேருந்து ஒரு 3 பவுலர் சொல்லி ஒரு 5 பவுலர்ஸை நம்ம நாளைக்கான மேட்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால், மெல்போர்ன் ரெனகட்ஸும் ஃபஸ்ட் பேட்டிங்காக நம்மளோட ஃபார்முலா இதுதான். நீங்கள் இப்படி கொண்டு போய்க்கலாம். இந்த டீம்லேருந்து ஒரு 3, இந்த சைடு அப்படியே உல்ட்டா பண்ணி 2 பவுலர்ஸ், இந்த சைடு ஒரு 3 பவுலர்ஸ், இப்படி நீங்கள் கொண்டு போய்க்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா, பிச்சுக்கு தகுந்தபடி, இந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி தான் மேட்சஸ் நடக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன யோசித்தா தான் கொஞ்சம் புல்-அப்ஸ் ஆகிடும். மற்றபடி பிச்சுக்கு சம்மந்தப்பட்டது தான் மேட்ச்சில் நடக்கும். ஸோ இதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இது ஹை ஸ்கோராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது, அதர்வைஸ் லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ மைண்ட் செட்டை பார்த்து செலக்ட் பண்ணி டீமை மேக் பண்ணுங்கள். அந்த இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு யார் யார் எலிஜிபிள் பர்சன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். அலெக்ஸ் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் பெட்டர்லேண்ட் 1, அலெக்ஸ் கேரி 2, ரஷீத் கான் 3. ஒரு சேஃபர் ஹேண்டாக சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கெயின் ரிச்சர்ட்சன் 1, முகமது நபி 1, நிக் மேடிசன் 1. எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக சொல்லுங்கள். இவங்க வந்து காமன் பீப்பிள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ரிஸ்க்காக சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கான மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த பீட்டர் சீட்டிலுக்கு ஒரு கேப்டன் சாய்ஸும் விசி சாய்ஸும் இதெல்லாம் போயிடுங்க. இந்த சைடு வந்து பிரஸ்ட் ஒயிட், இவருக்கு கூட நீங்கள் ரிஸ்க்காக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் பாய்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் இவங்க இல்லாட்டி இந்த ஆட்பேர் இருக்கார் இல்லையா, இவருக்கு கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் நாளைக்கான மேட்ச்சுக்கு போதுமானதாகவே இருக்கும். அண்ட் தென் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இவ்வளோ நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி அந்த லாஸ்ட் ½ அன் ஹவரில் அந்த கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம்ஸ் கொடுப்போம். அதுலேருந்து நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்தபடி இந்த கேப்டன் இந்த வைஸ் கேப்டன் இவருக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்கள் ஓன் மைண்ட் செட் சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி ட்ரை பண்ணுங்கள். 1 or 2 பிளேயர்ஸை நீங்கள் யோசிங்க. அந்த டீமை வந்து கொடுத்தோன்னா அப்படியே இது பண்ணாமல் இந்த டீமில் என்ன கொடுத்துருக்கோன்றதை ஸ்டடி பண்ணுங்கள். மேட்ச் எப்படி போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம அந்த டீம் எப்படி கொடுத்துருக்கோன்றது ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் டீமை போடுங்க. அந்த 1 or 2 பிளேயர்ஸை நீங்கள் அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போட்டிருக்க ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தென் என்னோட சைட்லேருந்து ஸ்லைட்லி மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட தப்பெல்லாம் திருத்திக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.